ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வாரில் மானசா தேவி, சண்டி தேவின்னு சொல்லி ரெண்டு தேவி வந்து பார்த்திங்கன்னா மலை மேலே இருக்காங்க. அந்த தேவியை பார்க்குறதுக்கு ரோப்வே டிக்கெட் எடுத்துகிட்டு நான் இப்போ கிளம்ப போகிறேங்க. அது வந்து நார்மல் டிக்கெட்டு, இது வந்து கேட் 1ல் போய் போகிறோம். அதுதான் அவன் எடுத்து கொடுக்குறேன். सुरक्षा के लिए बहुत महत्वपूर्ण है। अपनी सिर का ख्याल रखें। आपका सिर केबिन की छत से टकरा सकता है। कृपया दरवाजे पर இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் டிக்கெட். மானசா தேவி, சண்டி தேவிக்கு போகிறதுக்கு பேக்கேஜ் டிக்கெட்டு நான் எடுத்துகிட்டு இப்போ வந்து தேவியை பார்க்குறதுக்காக கிளம்புறோம். ரோப்பில் நாங்கள் இப்போ போக போகிறோங்க. மானசா தேவி, சண்டி தேவி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரித்வாரின் பழமையானவங்களே மானசா தேவி, சண்டி தேவி தான். இதான் பாதை, நடந்து போகிற பாதை. ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள்கிட்ட என்னால் வீடியோவில் சரியாக பேச முடியல கீழே. இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மானசா தேவி கோவிலுக்கு வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். மானசா தேவி கோவில் வந்து மலை மேலே இருக்குங்க. ஹரித்வாரில் வந்து மானசா தேவி, மாயாதேவி, சண்டி தேவின்ற 3 தேவி தான். மாயாபுரிக்கு சொந்தக்காரவங்களே அவங்க தான். ஸோ அதில் வந்து தேவியை பார்க்கணுன்னா இந்த மாதிரி நடந்து போகணும், மலை மேலே ஏறி. ஸோ நாங்கள் வந்து ரோப்பில் போய்கிட்டு இருக்கோம். சண்டி தேவி, மானசா தேவி 2 பேர்த்துக்குமே ரோப் டிக்கெட் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள். நல்ல உயரத்தில் இருக்காங்க, செம்ம உயரங்க. நான் கூட கம்மி நினச்சேன். ரோப் எடுத்தது பெஸ்ட்டுங்க. ரொம்ப உயரத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் மானசா தேவி அம்மாவுடைய கோவில். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். அவ்வளோ உயரத்தில் இருக்கு. என்னங்க இப்போ நாங்கள் ரோப்பில் வந்துட்டு தேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கோங்க. மானசா தேவியை தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். நல்ல உயரங்க. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ உயரத்தில் இவங்க இருப்பாங்க. நல்ல வேளைக்கு நாங்கள் ரோப்பு டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். ரோப்பு வந்து பார்த்திங்கன்னா மானசா தேவி, சண்டி தேவி 2 தேவியையும் தரிசனம் பண்ணுறதுக்கு 1039 ரூபா நினைக்கிறேன். 2 தேவியும் தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ தேவியை தரிசனம் பண்ண போய்கிட்டு இருக்கோங்க. ஓம் சாய்நாத். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மானசா தேவியை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோங்க. கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. உள்ளே வீடியோ எடுக்க முடியாது. இந்த வழியாக தான் உள்ளே போய் தேவியை தரிசனம் பண்ணணும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தாங்க மானசா தேவி.
எங்களால் எடுக்க முடியலை, உள்ள ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோடு இல்லை. ஸோ வெளியே அந்த கோவிலோட சபா மண்டபத்தை உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ மானசா தேவி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து கீழே இறங்கி திரும்ப சண்டி தேவி அம்மாவை தரிசனம் பண்ண போகிறோம். உள்ள கர்ப்பகிரகம் இப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் மானசா தேவி அம்மாவுடைய கர்ப்பகிரகம். இப்போ நாங்கள் ரோப் வழியாக போய் திரும்ப கீழே இறங்கி சண்டி தேவியை தரிசனம் பண்ண போகிறோம். ஓம் சாய்நாத். சாய்நாத் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மானசா தேவி அம்மாவை வந்து தரிசனம் பண்ணிட்டோம். மேலே ரோப் வழியாக போய் அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ கீழே ரோப் வழியாக கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து 20 ரூபாய். அந்த டிரான்ஸ்போர்ட் மூலமாக சண்டி தேவி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். சண்டி தேவி கோவில் வந்து பார்த்திங்கன்னா மானசா தேவி கோவிலேருந்து 4 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த சண்டி தேவி கோவிலுக்கு ரோப்வே மூலமாக நம்ம போய்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டி தேவிக்கு ரோப்வேக்கு போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இப்போ சண்டி தேவி அம்மாவை போய் தரிசனம் பண்ண போகிறோம். போகிற வழியில் ஹரித்வார் கங்கை வந்து பார்க்குறீங்க. ஜெய் சாய்நாத். சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சண்டி தேவி அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம வந்து மானசா தேவி அம்மாவை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ரோப்வேலேருந்து இப்போ சண்டி தேவி அம்மாவோட ரோப்வேக்கு வந்திருக்கோம். பாருங்கள், சண்டி தேவி அம்மாவோட ரோப்வே. இந்த ரோப்வே வந்து மானசா தேவி அம்மா ரோப்வேலேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸில் சண்டி தேவி அம்மாவோட ரோப்வே இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மானசா தேவி அம்மா, சண்டி தேவி அம்மா 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா பே பண்ணிட்டோம். ரோப்புக்கு பே பண்ணிவிட்டு அப்புறம் டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கும் பே பண்ணியாச்சு. மானசா தேவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடுங்க, செம்ம க்ரௌடு. எப்படியோ ஒரு விஐபி டிக்கெட் ஒருத்தவங்க மூலமாக கிடச்சி நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அம்மா வந்து பார்த்திங்கன்னா சண்டி தேவி அம்மாவுக்கு ரோப்வேக்கு போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் பசிச்சிச்சு. ஃப்ரூட்ஸு, இந்த ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போகலான் இருக்கோங்க. ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சண்டி தேவி அம்மாவை பார்க்குறதுக்காக ரோப்பில் நாங்கள் மேலே போய்கிட்டு இருக்கோம். மானசா தேவி அம்மாவை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ சண்டி தேவி அம்மாவை பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுப்பீங்களா? இது வந்து நல்ல உயரங்க. மானசா தேவியோட நல்ல உயரம், பெரிய பயங்கரமாக உயரமாக இருக்கு. கங்கை அங்கே போய்கிட்டு இருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஹரித்வார் வந்திருக்கேன். இந்த மானசா தேவியும் சண்டி தேவியும் போனதே இல்லை. மாயாதேவி மட்டும்தான் போயிருக்கேன். இப்போ றாங்க. இந்த வழியாக வர்றவங்க வந்து கீழேருந்து மேலே நடந்து வர்றவங்க. நான் நல்ல உயரங்க. நான் என்னமோ நினச்சேன், பயங்கர உயரமான இடத்துல தான் இருக்காங்க சண்டி தேவி அம்மாவும். அது தேவி காளி.
ஆரத்தி நடந்துக்கிட்டு இருக்குங்க. நாங்கள் சண்டி தேவி அம்மாவுடைய கோவிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோங்க. கரெக்டாக ஆரத்தி டயத்துக்கு உள்ளே போகிறோம். ரொம்ப திருப்தியாக இருக்குது. நல்ல உயரங்க, பயங்கரமான உயரம் இவங்க. ஓம் சாய்நாத். நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹரித்வாரில் மானசா தேவி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து சண்டி தேவி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து ஊருக்குள்ளே ஹரித்வார் ஊருக்குள்ளே மாயா தேவி அப்படின்ற 3வது தேவி இருப்பாங்க. இந்த 3 தேவியும் தான் ஆதி. அவங்க தான் வந்து ஹரித்வாரோட முக்கியமே அவங்க தான். இப்போ பார்த்தது வந்து சண்டி தேவி அம்மாவை பார்த்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா மாயாதேவியை பார்க்க போய்கிட்டு இருக்கோங்க. நான் கீழே மாயாதேவிக்கு சன்னிதானத்துக்கு போயிட்டு உங்களுக்கு திரும்ப இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப அருமையாக இருந்தாங்க. ரொம்ப திருப்தியான தரிசனம். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு தேவிகளுக்கும் ஒரு சன்னதி இருக்குது. ஒரு தேவிகளுக்கும் ஒரு சன்னதி வச்சுருக்காங்க. இது தேவி காளி தேவிக்கு ஜெய். இது பஜ்ரங் பலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மானசா தேவி அம்மா சண்டி தேவி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மாயா தேவி அம்மாவை பார்க்குறதுக்காக போகிறோங்க. ரொம்ப 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 அருமையாக இருந்துச்சு. 2 தேவியும் மானசா தேவியும் சரி சண்டி தேவியும் சரி 2 பேருமே வந்து மலைக்கு மேலே இருக்காங்க. உச்சி மலையில் இருக்காங்க. ரோப் வேல போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5-6 நிமிஷம் ஆகுது. நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா எப்படியும் ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க. அவ்வளோ உயரம், நல்ல உயரத்தில் அமைஞ்சிருக்காங்க தேவி. இப்போ மாயாதேவின்றவங்க வந்து ஹரித்வார் சிட்டி சென்டர்லையே தான் இருக்காங்க. நான் மாயாதேவி அம்மாவை தரிசனம் பண்ணியிருக்கேன். அவங்க மலை மேலையெல்லாம் கிடையாது, அவங்க சென்டரில் தான் இருக்காங்க. அவங்கள போய் இப்போ தரிசனம் பண்ண போகிறோம். பிரசாதம் கிடச்சிருச்சு. தேங்க்யூ. ஓகேங்க, நான் கீழே நம்மளுடைய அம்மா மாயாதேவியோடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஓம் சாய்நாத். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாயாதேவி அம்மாவை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து காலையிலேருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து மானசா தேவி அம்மாவை தரிசனம் பண்ணோம். அடுத்த 2வது நபர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சண்டி தேவி அம்மாவை தரிசனம் பண்ணோம். இப்போது மாயாதேவி அம்மாவுடைய கோவிலுக்கு வந்திருக்கோம். இதுதான் மாயாதேவி அம்மாவோட கோவில். உள்ளே வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் அலோடு இல்லை. ஸோ நான் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எடுக்கிறேங்க. ஓம் சாய்நாத். இப்போது நீங்கள் இருக்கிற இடம், நம்ம இருக்கிற இடம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுதான் மாயாதேவி அம்மாவுடைய கோவில். இந்த கோவிலுக்குள்ளே உள்ள ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, நான் வெளியே நின்று எடுக்கிறேன். மாயாதேவி அம்மா
தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ மாயாதேவி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நேராக நம்ம எங்கே போக போகிறோம்னா, நம்ம வந்து கேஷவ் ஆசிரமத்துக்கு போக போகிறோம். கேஷவ் ஆசிரமன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லாகிரி மகாசாயா அவருடைய அஸ்தி வச்சுருக்க இடம். இது வந்து குரு தத்தாத்ரேயருடைய கோவில் சன்னதி இங்கே இருக்குங்க. குரு தத்தாத்ரேயாய நமக. அவதூத சிந்தன ஸ்ரீ குரு தத்தாத்ரேயாய நமக. போலாங்க வாங்க. ஓம் சாய்நாத். நாங்கள் இப்போ வந்து மாயாதேவி அம்மாவையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கேஷவ் ஆசிரமத்துக்கு போக போகிறோம். கேஷவ் ஆசிரமன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய லாகிரி மகாசாயா மகாவதர் பாபாஜியுடைய முதல் சிஷ்யர். கிரியா யோகாவை வந்து முதல்ல உலகம் முழுக்க கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா லாகிரி மகாசா. அவருக்கு அந்த கிரியா யோகாவை டீச் பண்ணது வந்து மகாவதார் பாபாஜி. அந்த லாகிரி மகாசா வந்து பார்த்திங்கன்னா காசியில் தான் குருவாக இருந்தார். எத்தனையோ சீடர்களை வந்து தன் வெளிப்படுத்தினார். யுக்தேஸ்வர் கிரி இப்படி எத்தனையோ பேர். அதில் அந்த லாகிரி மகாசாவை வந்து அவரோட சமாதியானதுக்கு பிறகு அவரை வந்து பார்த்திங்கன்னா காசியில் மணிகர்ணிகா காட்டில் தீ மூட்டி அதுக்கடுத்து அவருடைய சாம்பலை வந்து இங்கே ஹரித்வாரில் கேஷவ ஆசிரமத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். பையச்சலாம். ஓம் சாய்நாத். நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா கேஷவ் ஆஷ்ரம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மகாவதார் பாபாஜியுடைய முதல் சிஷ்யரான லாகிரி மகாசாயா அவருடைய அஸ்தி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் என் வாழ்க்கையில் நான் படித்த புத்தகங்களில் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி பரமஹம்ச யோகானந்தாவுடைய புக்கை வந்து பார்த்திங்கன்னா விடாமல் படிப்பேன். அப்படி பரமஹம்ச யோகானந்தா அவருடைய புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதில் லாகிரி மகாசா தான் நம்மளுடைய மகாவதர் பாபாஜி கிட்ட இருந்து இந்த கிரேட் கிரியா யோகாவை வந்து கற்றுக்கிட்டாரு. நம்மளுடைய கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணதுக்கு பிறகு காலப்போக்கில் அந்த கிரியா மறைஞ்சு போச்சு. அப்புறம் அந்த கிரியாவை வந்து திரும்ப கொண்டு வந்தவர் நம்மளுடைய பாபாஜி லாகிரி மகாசா கிட்ட சொல்லி உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாரு. அந்த லாகிரி மகாசாயோடைய அஸ்தி இருக்கிற இடம் இந்த இடம்தான். ஏன்னா அவரை வந்து காசியில் வந்து பார்த்திங்கன்னா காசியில் மணிகர்ணிகா காட்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த காட்டில் வந்து ஹிந்து தர்மப்படி நெருப்பு வச்சுருவாங்க அவருடைய பூத உடலுக்கு. அதுக்கடுத்து அவருடைய சீடர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அஸ்தியை இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாருங்க. குருதேவா. இந்த சிவலிங்கம் இருக்குல்ல, இந்த சிவலிங்கத்துக்கு கீழே தான் லாகிரி மகாசாயாவோட அஸ்தி இருக்குது. இதில் நின்றுக்கங்க. இந்தியாவின் மிகப்பெரிய குரு நம்மளுடைய பாபா வந்து பார்த்திங்கன்னா வினிமா சொல்லுவாங்க. பாபாவுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் குருமார்கள் இருந்தாங்க. அதில் பாபாவுக்கு வந்து ஒன் ஆஃப் த குரு இவர் தான். கிரியா யோகா வந்து பாபா வந்து இவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டதா அம்மா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட த கிரேட் 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 லாகிரி மகாசாயாவுடைய அஸ்தி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவர் வந்து ஒரு புனிதத்தின் உச்சக்கட்டம் லாகிரி மகாசாயா. இது வந்து மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க. உள்ளே போய் மெடிடேஷன்லாம் பண்ணிக்கலாம். குருதேவா அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த.
இந்த ஆலமரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்தேவும் லாகிரி மகாசாயா இருக்கார்ல, அவருடைய சிஷ்யர் அவர் தான் இந்த ஆசிரமத்தை வச்சுருந்தார். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே இந்த ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தில் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ கிரியா யோகா கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே இங்கே வந்து தவம் பண்ணியிருக்காங்க. பலாயிரம் வருஷம் பழமையான ஆலமரம் இந்த ஆலமரம். எத்தனையோ ராஜ யோகிகள் தவம் பண்ண, தபஸ்யா பண்ண இடம் இந்த இடம். மாஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் துணி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து துணி அகண்ட ஜோதியை வந்து ஏற்றுவாங்க எப்பயுமே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த திருவுருவ சிலை, இந்த திருவுருவ மூர்த்தி, இந்த சென்டரில் இருக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் த கிரேட் மகாவதார் பாபாஜி. இன்னமும் யங் ஏஜில் வாழ்ந்துக்கிட்டே இருக்காருன்னு உலகம் முழுக்க சொல்லுவாங்க இந்த மகாவதார் பாபாஜி. அவருக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிறவர் வந்து லாகிரி மகாசாயா. இவர் தான் கேஷவானந்தர்னு நினைக்கிறேன். இவர் பேர் தான் எனக்கு சரியாக தெரியலை. புலிசித்தர்லாம் கிடையாது, இவர் இல்லை புலிசித்தர். புலிசித்தர்ன்றவர் வந்து அப்பயே அவர் உயிர் பிரிஞ்சிடும். ஓகே. போதும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா கங்கை, ஹரித்வாரின் கங்கை வந்து பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்கு. கங்கைக்கு பக்கத்துலேயே அந்த புக்கில் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகியில் வந்து சொல்லியிருப்பாங்க, கங்கைக்கு பக்கத்துலேயே அவருடைய ஆசிரமம் இருக்கும்னு. இந்த ஆசிரமம் தான் பாபாஜி அவருடைய அஸ்தி, லாகிரி மகாசாயோடைய அஸ்திக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஷவானந்தா அவருடைய ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு அந்த காலத்தில். இப்போ இது வந்து ஒரு மெடிடேஷன் ஹாலாக மாற்றிட்டாங்க. சங்கராச்சாரியார்லேருந்து எல்லா குருமார்களுடைய படமும் வச்சுருக்காங்க. ஆமாம், இவர் தான் கேஷவானந்தான்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து அவருடைய சீடர்கள்லாம் வந்திருக்காங்க. நீங்கள் உங்கள் கூகுளில் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள், கீழே அவருடைய பேர் எழுதியிருக்குல்ல.
கேசவானந்தாஜி. இதுக்கு இங்கே என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்களா, இவர் தான் கேசவானந்தா. இவர் தான் லாகிரி மகாசாயாவுடைய அஸ்தியை வந்து ஹரித்வாருக்கு கொண்டு வந்தவர். கேசவானந்தான்றவர் வந்து பிருந்தாவனத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக. பிரசவானந்தா ஆஃப் ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ 108 பிரசவானந்தா ஸ்ரீ சுவாமிஜி ஹோலி பிளஸ் ஹூ பிருந்தாவன் தாம். ஆக்சுவலாக இவர் தான் இந்த கேசவானந்தா தான் கொண்டு வந்திருப்பார். இவர் யாருன்னு என்னால் சரியாக சொல்ல தெரில. பட் உங்களுக்கு அங்கே ஒரு படம் இருக்குது, அந்த படத்தை பார்ப்போம். स्वामी केशवानंदा महाराज, स्वामी नित्यानंदा जी महाराज, स्वामी सत्यानंदा महाराज at Vrindavan sometime in 1938. அவர் தான் அந்த கேசவானந்தா. அப்போ இவர் தான் இந்த கேசவானந்தா. இவர் தான் the founder of this place. இவர் தான் அவருடைய இல்லை இதில் சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஸ்ரீ 1008 சுவாமி கேசவானந்தாஜி மகாராஜ். ஸோ இவர் தான் கேசவானந்தாஜி மகாராஜ். அதுக்கடுத்து வந்து சுவாமி நித்யானந்தாஜி. இவர் சுவாமி நித்யானந்தாஜி. அடுத்து சுவாமி சத்யானந்தாஜி மகாராஜ். இவர் தான் சுவாமி சத்யானந்தாஜி மகாராஜ். இது வந்து 1938 எப்போயோ எடுத்திருக்காங்க, எங்கன்னு தெரில. ஸோ இந்த கேசவானந்தா தான், அவருடைய படம் தான் அந்த படமும் அந்த படமும். ஓகேவா? அவருடைய சிலை தான் இங்கே வச்சுருக்காங்க. மேபி இது இவருடைய சமாதியாக இருக்கலாம். இவர் இல்லாட்டினா லாகிரி மகாசாயாவுடைய அஸ்தியை இப்படி வந்து நம்மளால் பார்த்துருக்க முடியாது. இவ்வளோ பெரிய கிரேட் செயின்ட் லாகிரி மகாசாயாவுடைய அஸ்தியை கொண்டு வந்தவர் இவர் தான். இது வந்து கிருஷ்ணருடைய படங்க. யோகானந்தா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒய்எஸ்எஸில் வந்து இந்த கிருஷ்ணர் படம் தான் வச்சுருப்பாங்க. स्वामी केशवानंदा महाराज. जय गुरुदेव दत्ता. और कண்ணு பார்த்தீங்களா, அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குல்ல. இந்தியாவின் மிகப்பெரிய குருமாரோடைய அஸ்தி இருக்கிற இடமா, பெரிய குரு. எல்லாருக்கும் நீங்கள் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. மானசாதேவி, மாயாதேவி, சண்டி தேவி அவங்களெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்மளுடைய கிரேட் லாகிரி மகாசாயாவுடைய அஸ்தி இருக்கிற இடத்துக்கும் நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எங்கள் ரூமுக்கு போகிறோம். ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி போல் கங்கை ஆரத்தி எடுப்பாங்க. கங்கா ஆரத்தி எடுக்கிற இடத்துக்கு போய் கங்கா ஆரத்தியெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை, இன்றைக்கி நாள் வீடியோவை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேங்க. எல்லாருக்கும் நன்றி. ஜெய் சாய். ஓம் சாய்நாத். சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். காலையில் நம்ம மானசாதேவி, மாயாதேவி, சண்டி தேவி, இந்த ஹரித்வாரின் காக்கும் தெய்வமான 3 தேவியையும் தரிசனம் பண்ணிவிட்டு இப்போது ஹரித்வாரில் கங்கா ஆரத்தி எடுப்பாங்க. அந்த கங்கா ஆரத்தியை பார்க்குறதுக்காக தான் நடந்து போய்கிட்டுருக்கேன். இப்போ நீங்கள் மேலே பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மானசா தேவி அம்மாவுடைய கோவில். இப்போ வந்து பாருங்கள், கங்கையில் அப்படியே ஒவ்வொரு காட்டையும் தாண்டி நான் நடந்து போய்கிட்டுருக்கேன் கங்கா ஆரத்தி நடக்கிற இடத்துக்கு. தண்ணி வந்து எப்பயுமே இப்படி தான் வரும். மழை காலத்தில் இன்னும் அதிகமாக வரும். எத்தனையோ பேர் அவங்களுடைய உயிர் வந்து கடைசி காலகட்டத்தில் வந்து கங்கையில் பிரியணும்னு சொல்லிட்டு கங்கையிலேயே இருப்பாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க வாழ்க்கை வந்து போதும், இதுக்கு மேலே வாழ வேணான்னு சொல்லிட்டு கங்கையிலே உயிர் விடுறதுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். இங்கே வந்து சூசைட் பண்ண வந்தவங்களெலாம் பார்த்துருக்கோம். போலீஸ் தடுத்து நிறுத்தி கூப்பிட்டு போவாங்க. கங்கை புனிதத்தின் உச்சக்கட்டம்னு சொல்லுவாங்க. வினிமா எப்பயுமே சொல்லுவாங்க, கங்கை மற்ற நதிகளில் குளித்தா தான் புண்ணியம்,
ஆனால் நர்மதையை பார்த்தாலே புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா நர்மதை சிவபெருமானுடைய வேர்வை துளிகள்லேருந்து வர்றது தான் நர்மதை. ஸோ இன்றைக்கி கங்கை வந்திருக்கோம். கங்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹரித்வார்ன்றது வந்து இமயமலையோடைய அடிவாரம் தான் ஹரித்வார். நம்ம இமயமலை தான், அந்த இமயமலை வந்து இறைவனை அடையிறதுக்கான ஒரு பெரிய இடம் இமயமலைன்னு சொல்லுவாங்க. இமயமலை இமயத்தின் உச்சக்கட்டம். ஏன்னா நம்ம வாழ்க்கையின் உச்சக்கட்டமே தன்னை உணர்தல், தன்னை அறிதல். ஸோ இமயமலையில் வந்து எத்தனையோ மகான்கள், குருமார்கள், தேவர்கள், ரிஷிகள், சப்த ரிஷிகள் எல்லாரும் வந்து தவம் பண்ணி தன்னை உணர்ந்து அந்த இறைவ அடைஞ்சிருக்காங்க. ஹரி துவார், ஹரினா விஷ்ணு, துவார்னா கதவு. ஸோ இந்த வழியாக நீங்கள் போனால் தான் இமயமலையோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஹரித்வார், விஷ்ணுவோடைய கதவு திறந்துருது. இந்த விஷ்ணுவோட கதவு திறந்துருச்சுன்னா இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி, கேதார்நாத், மகாவதர் பாபாஜியோட குஃபா, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் இதுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதோட ஆரம்பம் இந்த துவார், ஹரித்வார். இந்த வழியாக தான் போகணும். எவ்வளோ லேட் ஆகுது? गंगा मैया की साक्षी संकल्प लेती है कि पकड़ पारवी माँ गंगा के जल की पवित्रता एवं निर्णयता बनाए रखे गंगा जल को नहीं करेंगे। की जय। जय माँ गंगे, जय माँ गंगे, जय माँ गंगे, माँ की जय।
ओम जय गंगे माता, गंगे माता, जय गंगे माता, ओम जय गंगे माता, जय गंगे माता, ओम जय गंगे माता। सब चाय पिए